அதிக இஸ்லாமியர்களை தேர்தலில் நிறுத்திய கட்சி தேமுதிக என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் இறந்த காரணத்தினால் இந்த வருடம் இப்தார் நோன்பு நடைபெறவில்லை என தெரிவித்தார். மூத்த மகனுக்கு விடுதலை புலிகள் பிரபாகரன் பெயரை வைத்த விஜயகாந்த், இரண்டாவது மகனுக்கு சௌகத் அலி என்ற பெயரை இஸ்லாமிய பெயரை வைத்ததாக கூறினார். தேமுதிகவில் இஸ்லாமிய நிர்வாகிகள் அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், தேர்தலில் அதிக இஸ்லாமியர்களை நிறுத்திய கட்சி தேமுதிக எனவும் தெரிவித்துள்ளார். அவர் இஸ்லாமியர்களை விரும்பினார். அவர் சகோதரர் சொன்ன மாதிரி கேப்டன் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக, உண்மை நண்பராக என்றைக்குமே வாழ்ந்தவர். அதையே தான் நானும் சொல்றேன். இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகளே, கேப்டன் எவ்வளியோ அதே வழிதான் எங்கள் வழியும். அதில் இமி அளவும் நாங்கள் என்றைக்கும் மாற மாட்டோம்.